ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 அக்டோபர் 2025. சத்குரு நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், कोई भी खजाना कम खर्च करके अधिक प्राप्ति कर लेना यही योग का प्रयोग है. யோக பிரயோகத்தினுடைய ஒரு ரிசல்ட் பாபா சொல்லி கொடுக்குறாரு. எங்க யோக பிரயோகம் இருக்குமோ அங்கு நீங்கள் எந்த பொக்கிஷத்தை எப்படி உபயோகித்தாலும் கொஞ்சமா யூஸ் பண்ணுவீங்க, ஆனா அதுல நிறைய வருமானம் இருக்கு. இப்படி சொல்லுவாங்களே, ஒரு பயிர் விளைய வைக்கிறாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த வகை அரிசி நெல்லை போடுங்க, உங்களுக்கு மகசூல் நல்லா வரும். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நல்ல லாபம் இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம், குறைந்த உழைப்பு ஆனால் நிறைய பலன். அப்போ அதுக்கு பாபா விதி சொல்லி கொடுக்குறாரு, யோக பிரயோகம். मेहनत कम सफलता ज्यादा इस विधि से प्रयोग करो. ஆக யோக பிரயோகம் இருந்தது என்றால் உழைப்பு குறைவு ஆனால் வெற்றி அதிகம். அந்த உழைப்புக்கு என்ன வரணுமோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. எதனால? யோக பிரயோகம். ஏன்னா பாபா என்ன புரிய வைக்கிறாரு, உழைப்பு அனைத்துமே ஸ்தூலமானது, உடல் மூலமாக செய்யக்கூடியது. ஆனால் அதுக்கு அந்த சூக்ஷ்ம சக்தியை கொடுக்கறது எது? நம்முடைய மனதினுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல அதிர்வலைகள். அதுதான் யோக பிரயோகங்கிறாரு. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் கொஞ்சம் அமைதி சக்தி இருந்தது அப்படின்னா அது நிறைய உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கின்றது. जैसा समय व संकल्प श्रेष्ठ खजाने हैं तो संकल्प कम से कम खर्च हो लेकिन प्राप्ति ज्यादा हो. எப்படி நாம் முக்கியமாக இந்த ரெண்டு பொக்கிஷங்களை கவனம் கொடுக்குறோம், சமயம் மற்றும் சங்கல்பம். சங்கல்பம் உபயோகமாச்சுன்னா சமயம் நல்ல விதமாக உபயோகமாகுது, சங்கல்பம் வேஸ்ட் ஆச்சுன்னா டைமும் வேஸ்ட் ஆகுது. ஆக எண்ணங்கள் மற்றும் சமயம், நேரம், அப்போ அதில் குறைந்த செலவில் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுது? யோக பிரயோகத்தின் போது. जो साधारण व्यक्ति 2-4 मिनट संकल्प चलाने के बाद सोचने के बाद सफलता या प्राप्ति कर सकता है, वो आप 1-2 सेकेंड में कर सकते हो. ஒரு சாதாரண மனிதன் அவர் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் யோசிக்கிறாராம். யோசித்து இதை இப்படி செய்யலாம், அப்புறம் அதை பண்ணுறாரு, அதில் அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் அவ்வளவு நேரம் அவர் கொடுத்தாரு, 4 நிமிஷம் கொடுத்தாரு, அவ்வளவு எண்ணங்கள் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்ல, 2-4 செகண்ட் போதுங்கிறாரு. 4 நிமிஷம்னா 240 செகண்ட், ஆனால் இங்கே 2 செகண்ட். அப்போ உங்களுடைய சங்கல்பம் சேவாச்சு, நேரம் சேவாச்சு. ஒரு சின்ன உதாரணம், ஆனால் இது பெரிய லெவலில் பார்த்தா மனம் அது போல் தூய்மையாக இருக்கும் பொழுது, க்ளீனாக இருக்கும் பொழுது, குழப்பம் இல்லாத தெளிவான நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எடுக்கக்கூடிய நேரம் குறைவாகும். எனக்கு ஒரு நாள் மேடம் பாபா நமக்கு சொன்னார்ல, ஏகாகிரதா கி சக்தி. மனம் ஒருமுகப்படும் பொழுது, கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது சரியான காரியங்களை சரியான விதிப்படி செய்வோம். அந்த விதி அங்கே இருக்கிறதுனால, கவனம் இருக்கக்கூடிய காரணத்தால் வெற்றி கிடைக்கும் குறைவான நேரத்தில். इसको कहते हैं कम खर्च बाला नशीन. ஆக இதைத்தான் குறைந்த செலவில் அதிக பலன் என்று சொல்லப்படுகிறது. खर्च कम करो लेकिन प्राप्ति 100 गुना हो. குறைந்த அளவில் செலவு பண்ணுங்க, ஆனால் பிராப்தி 100 மடங்கு இருக்கட்டும். குஷியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு நிறைய பிராப்தி. நான் இவ்வளோதான் பாபா இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் இவ்வளோ நீ ரிசல்ட் கொடுத்துட்டேன். அப்போ ஆத்மாவுக்கு தன் மேலே ஒரு நம்பிக்கை வருது, குஷி வருது, ஒரே மசாவாக இருக்கும். इससे समय की व संकल्प की जो बचत होगी वो औरों की सेवा में लगा सकेंगे. அப்போ சில நேரம் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக, உங்கள் புருஷார்த்தத்திற்காக எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இதில் குறைந்த செலவு தான் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த சேமிப்பாகக்கூடிய எண்ணத்தையோ நேரத்தையோ பிற ஆத்மாக்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சேமிக்க தெரியணும். தான புண்ணிய கர் சக்கேங்கே யஹி யோகா பிரயோக. பாபா சொல்றாரு, தான புண்ணியம் செய்ய முடியும். எதை தான புண்ணியம் செய்ய சொல்றாரு பாபா இன்னைக்கு? எண்ணங்களை, நேரத்தை. உங்களோட எண்ணங்களை மற்றவங்களுக்காக கொடுங்க, உங்களோட நேரத்தை மற்றவங்களுக்காக கொடுங்க. அப்போ தான் நிர்விঘ்னமாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ தன்னைத்தான் நிர்விঘ்னமாக பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு. சமயம் சங்கல்பத்தை சரிவரமாக உபயோகம் செய்யணும்னா யோக பிரயோகம். இதை செய்து நீங்கள் பழகிக்கோங்க. ஸோ உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக முடிஞ்சிடும்.
அப்போ உங்களால் மற்றவங்களுக்கு நேரத்தையும் சக்தியையும் எண்ணங்களையும் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் யோக பிரயோகம் செய்து பாருங்கங்கிற. நல்லது. ஓம் சாந்தி.